Praise Lord Holy Spirit. Happy man who is behind Jesus Christ. சந்தோஷமான மனிதன் இயேசுவின் பின்னால் என்று ஆண்டுடைய வார்த்தை. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவர்க்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அது என்னன்னா ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு இன்னொரு வசனத்தில் பைபிளில் நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த ஞானம் நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம லைஃப்பில் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அது சரியான முடிவு எடுக்கும்போது தான் குடும்பத்தில் நம்மளை தலைவனாக நம்மளை மதிப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட பேச்சு கூட கேட்பாங்க, நம்ம சொல் வார்த்தைகளோடு கூட அவங்க கீழ்ப்படிவாங்க. ஸோ அப்படியா இருந்தால் மட்டும்தான் ஞானமாய் செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தில் தலைவனாக இருக்க முடியும். அதுக்காக நம்ம இப்போ ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இப்போ நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அவங்க மூலமாக நம்ம கிடைக்கிற இன்புட் பார்த்திங்கன்னா சரியான இன்புட்டாக இருக்காது, அது மாறுதலாக இருக்கும். நம்மளுடைய டெசிஷனும் கரெக்டாக இருக்காது, நம்ம எடுக்க போகிற டெசிஷனும் கரெக்டாக இருக்காது. அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் கரெக்டாக நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து அதை அப்படியே கொடுப்பாரு. அதுபோல் நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்ம எடுக்கிற டெசிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதுவும் நம்ம அந்த டெசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். எந்த இதனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு அதில் ஒரு ஜெயம் கிடைக்கும். ஸோ இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மளை மிகுந்த ஞானத்தினால் நிரப்பி நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட் ஹோலி ஸ்பிரிட். ஆமென்.